தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் எந்த கட்சி ஆட்சியை அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிப்பால் மக்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். தமிழகத்தின் 17வது சட்டசபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. இந்த தேர்தல் ஒரு மகத்தான சாதனையை படைத்துள்ளது. 1952ஆம் ஆண்டில் நடந்த முதல் தேர்தலில் இருந்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற 16வது தேர்தல் வரையும் 69 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இம்முறை 85.15% வாக்குகள் பதிவாகியுள்ளன. பொதுவாக அதிக வாக்குப்பதிவு நிகழும் போது அது ஆளுங்கட்சியின் மீது மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டிருப்பதன் காரணமாகவோ அல்லது அதிருப்தியின் பிரதிபலிப்பாகவோ இருவிதமாக கருதப்படுவது வழக்கம். ஆனால் இம்முறை பதிவாகியுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க வாக்கு எண்ணிக்கை வெற்றி யாருக்கு என்பதை யூகிக்க முடியாத ஒரு தொடர் சஸ்பென்ஸை ஏற்படுத்தியுள்ளது. உதாரணமாக, கடந்த காலங்களில் அதிக வாக்குப்பதிவு பதிவான தேர்தல் 2011 சட்டமன்ற தேர்தல் ஆகும். அப்போது 78.01% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அந்த தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. திமுகவால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறக்கூட இயலவில்லை. அதிமுக கூட்டணியின் அங்கமாக இருந்த தேமுதிகவே எதிர்க்கட்சியாக உயர்ந்தது. ஆனால் இம்முறை பதிவான 85.15% வாக்குகள் 2011ஆம் ஆண்டை போலவே எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்பதை துல்லியமாக கணிக்க முடியாத நிலை உள்ளது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை 20 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநிலம் முழுவதும் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளில் சுமார் 10 தொகுதிகளில் மட்டுமே வாக்குப்பதிவு சதவீதம் சற்று குறைவாக பதிவாகியுள்ளது. பெரும்பாலான பிற தொகுதிகளில் வாக்குப்பதிவு 80% கடந்துள்ள நிகழ்வு வாக்காளர்களின் ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இம்முறை தமிழக சட்டசபை தேர்தலில் ஒரு 4 முனை போட்டி உருவானது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முக்கிய சக்திகள் களத்தில் இருக்கும் நிலையில் இவர்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவியதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆளும் கட்சியான திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் தேர்தல் களத்திற்கு புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் ஆகிய கட்சிகளுக்கிடையேதான் போட்டி நிலவியதாக தெரிய வந்துள்ளது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் ஆகிய கட்சிகளில் யார் அடுத்த ஆட்சி பீடத்தில் அமர்வார்கள் என்ற கேள்வி மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. திமுகவுக்கு சாதகமாக இருந்த கருத்து கணிப்புகள் தேர்தல் நெருங்க அதிமுகவுக்கு ஆதரவாக மாறியது. மறுபுறம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் இளைஞர்களின் பெரும் ஆதரவு காணப்பட்டதும் விஜய் என்ற முழக்கங்கள் ஒலித்ததும் களத்தின் சிக்கலை மேலும் அதிகரித்தன. நாம் தமிழர் கட்சி பெரும்பாலும் இயற்கை, மண்வளம், மொழி உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்தி வருவதால் இளைஞர்கள் பட்டாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்றனர். இத்தேர்தலில் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரின் வாக்குகள் சிதறி பதிவாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக மாநிலத்தின் பெரும்பாலான 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோரின் வாக்கு வித்தியாசம் மிக குறைவாகவே இருக்கும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் கணித்துள்ளது. இது தேர்தல் முடிவுகளை மேலும் பரபரப்பானதாகவும் ஆக்கியுள்ளது. முடிவுகளை எதிர்நோக்கி அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் தொடர்ந்து பரபரப்புடன் உள்ளனர். ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற இந்த தேர்தலில் மக்கள் வழங்கிய தீர்ப்பு வெளியாக இன்னும் 9 நாட்களே உள்ளது. அதாவது மே 4ஆம் தேதி. அதுவரை அனைவரும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த முடிவுகள் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டு கால அரசியல் திசையை தீர்மானிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.